வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜூன் 1 பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து அன்பர்களுக்கும். இன்றைய தலைப்பு இருதய மலர்களுக்கு. உலகில் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப மெய்ஞான வளர்ச்சி இல்லாத காரணத்தால் மக்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் குழப்பங்களும் பெருகியுள்ளன. எளிய முறை குண்டலினி யோக வாழ்க்கை நெறி மனிதகுலத்தை வழிநடத்த ஒப்பு உயர்வு அற்ற ஒளிவிளக்காக திகழ்கிறது. அருட்பேராற்றலாகிய சுத்த வெளியும் அதிலிருந்து தோற்றமாகிய சக்தி எனும் மண்டல பிரபஞ்சமாக விளங்குகிறது. இந்த திருக்கூத்தில் சக்தியின் தள்ளும் ஆற்றலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், சிவமாகிய சுத்த வெளியின் கொள்ளும் ஆற்றலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒன்றிணைந்து இயங்கும் ஒரு விரிவான நெடிய தொடர் இயக்கம், தெய்வீக காந்தக்களமாக இப்பேரியக்க மண்டலம் விளங்குகிறது. இப்பேரியக்க மண்டலத்தில் தோன்றும் எப்பொருளும் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி எனும் இயற்கையின் நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மனிதன் அறிவின் நுட்பத்தாலும் செயல் ஒழுக்கம், திறமை இவற்றாலும் ஒவ்வொரு பொருளிலும் அமைந்துள்ள தெய்வீக ஒழுங்கமைப்பை உணர்ந்தும் மதித்தும் இனிமை காத்தும் முரண்படாத முறையில் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால்தான் வாழ்வில் இன்பமும் நிறைவும் உண்டாகும். பிறவிப் பயனாகிய அறிவின் முழுமை பேரும் கிட்டும். இத்தகைய தெய்வ நெறி வாழ்வை அடைய மனிதனை பக்குவப்படுத்தி வழிநடத்த வல்ல உடல் உள்ள பயிற்சி முறையே எளிய முறை குண்டலினி யோகமாகும். இல்லறமும் துறவறமும் இணைந்த ஒரு பேர் அற வாழ்வை நல்கும் குண்டலினி யோகம் என்னும் மணவளக்கலை உங்களுக்கு எளிதில் கிடைத்திருக்கிறது. உங்கள் பெற்றோர் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த புண்ணியமும் ஆகும். இதன் மதிப்புணர்ந்து பயின்று பயன்பெற்று மனநிறைவோடு அமைதியோடு வாழுங்கள். உங்கள் மனதை வளப்படுத்த ஆக்கினை, துரியம், துரியாதீதம் என்னும் தவமுறைகளும், செயல்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பளிக்க ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உற்றார் உறவினர் ஊரார் உலகோர் அனைவரையும் வாழ்த்திக் கொண்டே இருங்கள். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையட்டும் என்னும் அருட்காப்பை வேண்டும் போதெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். மன தூய்மை, வினை தூய்மை இரண்டும் சித்தியாகும். வாழ்வு வளம், நிறைவு, அமைதி பெறும். இன்பம் விரிந்து கொண்டே இருக்கும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.